அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருவருக்கும் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் சில பேர், அம்மா எங்களுக்கு குலதெய்வமே தெரியலம்மா, எங்களுக்கு ஆண் தெய்வம் தெரியுது, பெண் தெய்வம் தெரியல, அந்த மாதிரி எல்லாரும் குழப்பத்தில் இருக்கலாம். அவங்கெல்லாம் ஒன்றும் இது கவலைப்பட தேவையில்லை. நம்ம நிலை வாசலில் நல்ல சுத்த தண்ணி வச்சு கழுவிட்டு, நல்ல சுத்தமான மஞ்சள் பொடி பூசிட்டு, அதில் 5 நடுவில் ஒன்று, இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று, மொத்தம் மேலே ஒன்று கீழே ஒன்று, நடுவில் அப்படி 3 சமமாக வச்சு நம்ம கும்பிட்டு வந்தோன்னா நிச்சயமாக நம்ம குலதெய்வம் நம்ம வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லை, நம்ம பூஜை அறையிலையும் எங்களுக்கு குலதெய்வம் தெரியலைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓவல் சைஸில் பூசணும். பூசி 5 பக்கமும் குங்குமம் வச்சு நம்ம எத்தனை குலதெய்வம் இருக்கோ அதை நம்ம மனசார நம்ம நினச்சிட்டு அந்த 5 பொட்டையும் வச்சு நம்ம வேண்டணுன்னா நிச்சயமாக நம்ம குலதெய்வம் நம்ம வீடு தேடி வரும். எனவே அனைவரும் குலதெய்வத்தை வணங்கி, குலத்தை காப்பது குலதெய்வம். ஒருவரோட உயிரை எடுக்கணுன்னா கூட நம்ம குலதெய்வத்திட்ட போய் அனுமதி வாங்கி தான் நம்ம உயிர் எடுப்பாங்களாம். அதனால் குலதெய்வ வழிபாடை ஒவ்வொருவரும் சிறப்பாக வழிபடுங்கள். குலதெய்வம் நம்ம வீடு தேடி வரணும் அப்படின்னா இந்த இதை செய்யுங்க. நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கும். குலதெய்வம் நம்மளை காத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொடுத்து வாழ்வாங்க வாழ வைக்கும். நன்றி.